ஹalleluya ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள், உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அவர் போல நேசிக்க உலகத்துல நமக்கு யாருமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் போல நேசிக்க யாருமே இல்லை. தன் ஜீவனையே நமக்காக கொடுத்த தேவன். ஹalleluya ஹalleluya. அவர் எப்பேற்பட்ட தேவனா இருக்கிறார் பாருங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் சகலத்தையும் விட்டுட்டு யாருக்காக வந்தாரு? நமக்காக தான் வந்தாரு. அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டு, அதனால் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கருத்தரைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், கருத்தரைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே,
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரை துருத்திய, அலச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரை துருத்திய, நைந்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், உம்மை பாடாத இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமா, தேவன் நம்மை நடத்துகிற ஆண்டவர். நன்றியோடு 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 அவரை ஸ்தோத்தரிக்கலாம், மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றுமில்லை எப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போக இல்லை எப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை ஓம் யோசனையா தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை ஓம் யோசனையால் தகர்த்தீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் நாங்கள் மூடவிடப்பட்டோம் ஐயா. பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையால் நாங்கள் கூடமிடப்பட்டோம் ஐயா. பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால்
தேடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆமாண்டவரே, நீங்க எங்க கண்மலையா இருக்கிறீங்க. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து சொல்ல கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து சொல்ல கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் சமூகத்தை மறந்து. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், என்றாயும் என்னை நீ கைவிடுவீரா? இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ? என்றாயும் என்னை நீ கைவிடுவீரோ? இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நிந்தைகளும் அவமானமும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும். நிந்தைகளும் அவமானமும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும். கண்ணீர் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் மறைத்துக் கொள்வீரே. கண்ணீர் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் மறைத்துக் கொள்வீரே. அப்பா நீங்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க
நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எங்க பாபுவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாபுவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே மறந்து. தனிமையும் பெருமையும் என் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் உடை சூழ்ந்தாலும். தனிமையும் வெறுமையும் என் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் உடை சூழ்ந்தாலும். உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அழைத்திடுவீரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அழைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எங்க பாபுவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாபுவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. நம்மை ஆராதிக்கும்படிதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நீர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதித்தார். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் நன்மைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளிலே நடக்கிற யுத்தங்களை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அழிவும் நாச மோசங்களும் பெருகுகிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் தகப்பனே, இனி சம்பவிக்க போகிற இந்த தீமைக்கெல்லாம் நாங்கள் தப்ப ஜெபிக்கும்படியாக நீ சொல்லிக் கொடுத்து இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதனைகளும் துன்பங்களும் அழிவுகளும் நாச மோசங்களும் பட்டினியும் பஞ்சங்களும் விலை உயர்வு ஆண்டவரை பெருகி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கர்த்தர் அனுகூலமான துணையாயிருந்து எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அழிவுகளுக்கும் நாச மோசங்களுக்கும் தப்பிவிட்டு ஆண்டவரே, உலக நாடுகளில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஜெபங்களை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, சபைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. ஜனங்களுக்கு ஒரு உணர்வை தருவீராக. ஆண்டவரே, ஒரு உயிர் மீட்சி உண்டாக கர்த்தர் ஒரு எழுப்புதலை அனுப்பி தருவீராக. பலமுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நினைத்த நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென். சங்கீதம் 49வது சங்கீதம். Habis tuh.
49 தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் கேட்கிறீர்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை ஓமை மொழியில் சாய்த்து என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்புடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்முடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறார். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தில் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை வெற்றிக்கொள்கிறார். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவனின் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பிவிட்டு வைப்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதில்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தியவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். அல்லேலூயா. 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையில சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிக்கலாமே. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. உட்கார. இன்னைக்கு இந்த சங்கீத தியானம் மகன் இமானுவேல் தான் கரங்களை தட்டி கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்ம வரவேற்று ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 49 15வது வசனம். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குங்கிறத நம்ம அறிகிறோமோ இல்லையோ, தேவன் அதை நிச்சயமாக அறியக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா அந்த ஆத்மாவை பற்றி நன்றாக அறிந்த ஒரு தேவன் அவர் தான். அந்த ஆத்மாவை மீட்கும்படியாக தான் தேவன் இந்த பூமியில் வரும்படியாக தேவன் அவதரித்தார். ஹல்லேலூயா.
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று மத்தேயுல நம்ம சுவிசேஷத்துல நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா அவர் இழந்தது நம்முடைய ஆத்மாவை தான். ஆண்டவருக்கு பிரியமானது நம்முடைய ஆத்மாவா இருக்கிறதுனால தான், நம்ம ஆத்மாவை மீட்கும்படியான காரியம் அவருக்கு இருந்ததால தான் என்ன பண்றாரு, தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து நம்ம மீட்கும் பொருளாக அவர் நம்மை ஏற்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா பாதாளத்திற்கு நேராக போய்விடக் கூடாது என்பதற்காக தேவன் நம்மை மீட்கும்படியாக இந்த பூமிக்கு தேவன் வந்தார். ஹல்லேலூயா. நம்மை மீட்கும்படியாக தான் என்ன பண்றாரு தேவன், நம்ம இந்த இடத்துல நம்மை மீட்டு பாதாளத்தின் வாசல்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரவேசித்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்றாரு, நம்மை மீட்கும்படியாக தேவன் இந்த உலகத்திலே அவதரித்தார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு. இந்த பாதாளத்தின் வல்லமையை குறித்து நாம் தியானிக்கும்படியாக எடுத்தோம்னா நிறைய காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இருக்கிறார். யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறார், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது வசனம் 42ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். எவ்வளோ ஒரு வேதனையோடு இந்த காரியத்தை அவர் சொல்லி இருப்பார் என்பதே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஏன் அப்படின்னா யோசேப்பை குறித்து அவர் இப்படியாக சொல்லும்படியான ஒரு காரியமா இருக்கிறது. யோசேப்பை அவர் இழந்து போனாருங்கிறதுனால அது யோசேப்பின் சகோதரனை எங்கே இழந்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறாரா இருக்கிறார். அதே போல ஓசியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14 வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். ஜனங்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்கும்படியான காரியம் நம் தேவனாகிய கர்த்தருக்கு தேவைப்பட்டது. அதனாலதான் என்ன பண்றாரு, இந்த பூமிக்கு தேவன் மனிதனாக வந்தார். ஹல்லேலூயா. நம்ம மீட்கும்படியாக தான் தேவன் நம்ம இடத்துல என்ன பண்றாரு, வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளோ கலக்கங்கள் இருக்கிறது. ஆனாலும் என்ன பண்றோம், நம்முடைய ஆத்மா என்ன பண்ணுது, பாதாளத்துக்கு நேராக தான் கடந்து போகிறது. ஏன் அப்படின்னா நம்ம ஆதிகாமத்துல பார்ப்போம், முதலாவதாக என்ன பண்றாரு, ஆதாம தேவன் உருவாக்கினார். அந்த ஆதாம யாருக்காக உருவாக்கினார், அவருக்கு தேவையானபடி அவரை என்ன பண்ணார், உருவாக்கினார். ஆனாலும் அந்த ஆத்மா என்ன பண்ணுது, அவருக்கு பிரயோஜனமாக இல்லாம என்ன பண்ணுச்சு, வழி விலகி போயிடுச்சு. அந்த ஆத்மா வழி விலகி போனதின் நோக்கமாக தான் என்ன பண்றாரு, இந்த ஆத்மாவை மீட்கும்படியாக தான் தேவன் என்ன பண்றார், இந்த உலகத்திற்கு மனிதனாக தேவன் அவதரித்தார். தாவீது சொல்லும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 13வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தேன். ஹல்லேலூயா. பாதாளங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு காரியமா இருக்கிறது, ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியமா இருக்கிறது. நம் எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்றோம், நம் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும்படிதான் நம் பிரயாசப்படுறோம். ஆனால் என்ன பண்றது இல்ல, தேவனுக்கு நம்ம முழுமையாக பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்ம காணப்படலை. நம்ம அப்படி காணப்பட்டிருந்தோம், நம்ம தேவன் மனிதனாக அவதரிக்க வேண்டிய ஒரு காரியம் இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா நம்முடைய ஆத்மாக்குள்ள என்ன பண்ணுது, சஞ்சலம், வியாகுலம், வறுமை, இதை பற்றதான காரியங்கள் மட்டுமே தான் இருக்கிறது. தேவனுக்கு ஒரு பிரியமான காரியங்கள் நம்முடைய ஆத்மாவில காணப்படுதில்லை. அதனாலதான் என்ன பண்றோம், ஆத்மா பாதாளத்திற்கு நேராக போய்விடக் கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் தேவன் என்ன பண்றாரு, நம்மை மீட்கும்படியாக தேவன் நம் மத்தியிலே தேவன் வந்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா. இது தாவீது சொல்லும்போது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, அவருக்கு இல்லாத மரணம் என்ன பண்ணுது, அவரை துரத்தி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்றாரு, அப்பவும் கூட நம்முடைய ஜீவன் என்ன பண்ணக்கூடாது, பாதாளத்திற்கு நேராக கடந்து போய்விடக் கூடாதுங்கிற ஒரு காரியம் அவர் அறிந்தபடியினாலதான் அப்படி சொல்லுகிறார். நீர் எனக்கு பாராட்டினா உமது கிருபை பெரியது. ஹல்லேலூயா. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அவருடைய ஆத்மாவை தப்புவிக்க ஒருவர் உண்டு என்பதை என்ன பண்ணாரு,
தாவீது அறிந்திருந்தார். அவர் அறிந்ததன் விளைவாக தான் இந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடிந்தது. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். நம்முடைய ஆத்மா என்ன பண்ணுது? மரணத்துக்கு நேராக கடந்து போகும்போது இந்த ஆத்மா எப்படி இருக்கும்? ஒரு வேதனையோடு இருக்கும். அப்படித்தானே? நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு ஆத்மாவா இருந்தா அது தேவனை துதிக்கிற ஒரு ஆத்மாவா இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை சொல்லும் போது அந்த ஆத்மா என்ன பண்ணும்? வேதனையோடு இருக்கும். இந்த வேதனை எப்படி இருக்கும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வேதனைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணும்? இந்த ஆத்மாவால் என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. இந்த ஆத்மா என்ன பண்ணும்? பாதாளத்திற்கு வாசற்படியில போய் நிற்குங்கிறது தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 71வது சங்கீதத்துல 20வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய அநேக இக்கட்டுகள் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. அதுல என்ன பண்றோம்? விழுந்து போகிற ஒரு காரியமா தான் நம்ம இருக்கிறோம். இதுல இருந்து நம்ம எழுந்து வரும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். அது நம்மளால என்ன பண்ண முடியாது? எழும்பி வர முடியாது. தேவனுடைய கிருபை நமக்குள்ள இருக்கணும். தேவனுடைய மகிமை நமக்குள்ள இருக்கணும். தேவன் நம்மை மீட்கும்படியான எண்ணத்தை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 88வது சங்கீதம் 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய எவ்வளவு பெரிய வேதனையா இருந்ததுன்னா இந்த காரியத்தை அவரால் சொல்லியிருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. அவருடைய ஜீவன் என்ன பண்ணுது? பாதாளத்துக்கு சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவருடைய வேதனை ரொம்பவும் கொடுமையா இருந்திருக்கிறது. என் ஆத்மா என்ன பண்றது? வியாகுலப்படுகிறதை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. சங்கீதம் 86வது சங்கீதம் 13வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்தில் இருந்து தப்புவித்தேன். நான் ஏற்கனவே சொன்ன வசனம் தான் அது. ஏன் அப்படின்னா, இந்த பாதாளத்துக்கு சமமாக இருக்கும்போது தேவன் என்ன பண்ண போகிறார்? என் ஆத்மாவை அந்த பாதாளத்திற்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு தேவன் நம்மளை காப்பாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான கிருபை என்ன பண்ணணும்? நமக்கு வேணும்னு நம்முடைய ஆத்மாவை நம் காத்து கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் நிச்சயமாக நாம் காணப்பட வேண்டும். யோனா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. இவருடைய பிரச்சனை என்ன நமக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, இவர் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த பாதாளத்திலிருந்து நம்ம கூப்பிடுகிறோம் அப்படிங்கிற உணர்வு என்ன பண்றது? அவருக்கு வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா, அந்த ஆத்மா வழி விலகி போனதுனால என்ன பண்ணுது? அங்க வியாகுலப்பட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுது? தேவனை நோக்கி பார்க்கிறது. அப்படி பார்க்கிறதுனால தான் சொல்லுகிறது, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இடுகிறேன். அவ்வளோ ஒரு பாதாளத்தை என்ன பண்றாரு? ஒரு மீனின் மூலமாக அது பாதாளம் என்கிறதை தேவன் அவருக்கு, பாதாளம் எப்படி இருக்கும் என்பதை தேவன் யோனாவுக்கு தெரியப்படுத்தினார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக நெருக்கங்கள் பாதாளங்களை போல நமக்கு இருக்கலாம். இந்த பாதாளங்களில் இருந்தால் நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இந்த ஆத்மா என்ன பண்ணும்? தேவனை நோக்கி அபயம் எடுக்கிற ஒரு காரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சுய முயற்சினாலோ நம்முடைய செல்வத்தினாலோ இந்த ஆத்ம மீட்பை நம்ம நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. சங்கீதத்தின் தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா அப்படிதான் நமக்கு என்ன பண்ணிருக்கு? சொல்லப்பட்டிருக்குது. எல்லாரும் என்ன பண்றாங்க? நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ண காத்து கொள்ளணும் தான் எல்லாரும் பிரயாசப்படுறாங்க. ஆனாலும் இந்த ஆத்மாவை காத்து கொள்ளும்படியான கிருபை தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆத்மாவை என்ன பண்ணணும்? நிச்சயமாக நம்ம காக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். இந்த ஆத்மாவுக்காக என்ன பண்றாரு? தேவன் இந்த உலகத்திற்கு மனிதனாக தேவன் அவதரித்து நம் ஆத்மாவை மீட்கும் பொருளாக தேவன் எடுத்துக்கொண்டார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, மரணத்தினுடைய
அளவு எவ்வளவுங்கிறதை இவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. பாதாளம் என்ன பண்றது இல்ல, அவரை மேற்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா இவர் பாதாளத்தை ஜெயிக்க தான் என்ன பண்றாரு, தேவன் நமக்காக இந்த பூலோகத்திற்கு வந்தார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். இந்த பாதாளத்தின் திறவுகோலை என்ன பண்ணோம் நம்ம, ஆதாம் மூலமாக ஆதன் மூலமா என்ன பண்ணோம், நம்முடைய சாத்தானுடைய கையில நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். இதை மீட்கும்படியாக தான் தேவன் என்ன பண்றாரு, இந்த ஆத்மாவை மீட்கும்படியாக தேவன் பூமியில மனிதனாக அவதரித்து இந்த ஆத்மாவை மேற்கொள்ளும்படியாக உலகத்துல எல்லா பாடுகளையும் தேவன் அனுபவித்து மீண்டுமாக பாதாளத்தில் இருந்து திறவுகோலை உடையவராக தேவன் என்ன பண்ண வச்சு சிறக்கிறவரை தேவன் நம் மத்தியிலே இன்றும் உயிரோடு இருந்து தேவன் நம்மளை பாதுகாத்து வருகிறார். மத்தேயின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணும், தேவன் இப்ப பேதுருவை பார்த்து சொல்லுகிறது போல நம் ஆத்மா காணப்பட வேண்டும். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியமா இருக்கிறது. நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணும், தேவனுக்கு உரியதாக தேவனுக்கு உகந்ததாக நம் ஆத்மா காணப்படணும். அப்படி காணப்படும் போதுதான் தேவன் என்ன பண்ண, இந்த இடத்துல சபையை குறித்து தேவன் சொல்லியிருக்க, சபைங்கிறது நம்ம தான், நம்முடைய இருதயம் தான் சபையாக இருக்கிறது. இந்த சபை என்ன பண்ணும், சபையை தேவன் எழுப்பும்படியாக நம்ம ஆத்மா என்ன பண்ணும், அதற்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறோம். நம்முடைய ஆத்மா அப்படி சரியில்லை அப்படின்னா தேவன் இந்த இப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், உலக பிரகாரமான காரியங்கள்ல எவ்வளோ பிரச்சனைகள், மரணத்துக்கு எதுவான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் கூட தேவன் நம்முடைய ஆத்மாவை காக்கும்படியாக தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஆத்மாவை காக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து அங்கீகரிப்பாராக. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். ஆத்தும மீட்பு அருமையானது. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும், எத்தனை வாழ்வாதாரத்தின் வசதிகள் இருந்தாலும் அதை கொண்டு ஆத்மாவை மீட்கவே முடியாது. ஆத்மாவை குறித்து பேசினாரு, பாதாளத்தை குறித்து பேசினார். பாதாளம்னா நமக்கு என்ன புரியுது, ஆத்துமானா என்ன தெரியும், ஆத்துமா இதெல்லாம் மறைப்பொருளை போல இருக்குது. ஆனா சர்வசாதாரணமா பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள். கிறிஸ்தவ வட்டாரங்களில இதெல்லாம் சராசரியா எல்லா மனுஷர்களும் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இல்லையா. ஆத்துமானா என்ன, நான் கேட்கறதுனால மட்டும்தான் பதில் சொல்ல பார்த்தீங்களா, இல்லைன்னா பதில் தெரியாதா? உள்ளான மனுஷன், இப்போ வெளியான மனுஷனுக்கு உள்ளான மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நீ வெளியான மனுஷனா உள்ளான மனுஷன்? நாலு பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்றது எப்படி சொல்லுவீங்க?
ஆத்மா 3 காரியங்களை உள்ளடக்கியது. இதை உள்ளான மனுஷன் சொல்லுவாங்க. ஆனா உள்ளான மனுஷனுடைய காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஆத்மாவில் இருக்கிற பகுதி மனம். என்ன இருக்கு? மனசு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மனம் ஒரு குரங்கு. அதாங்க இல்லையா? இது ஒரு நிலையில இருக்குதா? இது திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்தி பரவசம் அப்படியே வழியும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாத்திகம் வீசும். என்னாச்சு? நேற்று இருந்த பக்தி இன்னைக்கு என்னாச்சு? காலையில காண்கிற மேகம் போல காணாமையே போச்சு. ரெண்டாவது சித்தம், அதாவது விருப்பம். மூணாவது உணர்ச்சி, சிரிக்கிறது, அழுகுறது, கவலைப்படுறது, எல்லாம் உணர்ச்சி. இந்த 3 பகுதி சேர்ந்து தான் ஆத்மா. ஒரு மனுஷனுடைய மகிழ்ச்சி அவன் முகத்துல பார்த்த உடனே தெரிஞ்சு, என்ன துக்கமாக்குறீங்க, என்ன ஒரு மாதிரி ஆகுறீங்க கேட்கறேன் இல்லையா? ஏன் ஒரு மாதிரி ஆகுறாங்க? ஏதோ பிரச்சனை, அதனால மனசு அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்குது இல்லையா? அந்த முகம் வாடி இருக்குன்னா அந்த உணர்ச்சி அவனை காட்டு. அவன் சந்தோஷமா இருக்கிறான்னா அவன் முகம் அவனை காட்டு. இந்த 3 பகுதியும் சேர்ந்து தான் ஆத்துமா. சரி, இன்னொரு காரியத்தை உனக்கு காட்டி நான் முடிக்கிறேன். அது பாதாளத்தை குறித்து பேசினாரு. இந்த பாதாளத்தை குறித்து நல்லா ஒரு தெரியக்கூடிய ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, லூக்கா 16வது அதிகாரம் 22, 23 நம்ம பார்க்கலாம். லூக்கா 16, 22, 23. கவனிங்க, தரித்திரன் மரித்தான், ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து என்ன பண்ணப்பட்டான்? ரொம்ப கிராண்டா பண்ணிருப்பாங்க இல்லையா? பணம் இருக்கு நிறைய, அப்படி அடக்கம் ஆராதனை நல்லா மலர் மெத்தையில போற மாதிரி அவரை கொட்டி கொண்டு போயிருப்பாங்க. எங்க பண்ணாரு? அடக்கம் பண்ணப்பட்டார். அவனும் செத்தான், இவனும் செத்தான், 2 பேரும் செத்தாங்க. அடக்கம் பண்ணப்பட்டான். யாரு? அப்ப பாதாளம் என்பது வேதனை நிறைந்த ஒரு இடம். பாதாளம் என்பது ஏங்க பாதாளம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? ஏன் நரகம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அங்க என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க சந்தோஷம் கிடையாது, எப்பவுமே வேதனை. அவன் வேதனைப்படும் போது கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். சரி, அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். நேற்று கொஞ்ச நேரம் நிறுத்து. அப்படி என்ன பண்ணணுமா? ரெண்டு பேரும் செத்தான். ஒருத்தன் ஆபிரகாமின் மடியில ஏத்துன்னு போய் விடப்பட்டான், ஒருத்தன் பாதாளத்துக்கு போயிட்டான். ஏன் 2 பேரும் செத்தாங்கல்ல? 2 பேரும் எங்க போயிருக்கணும்? ஏன் ஒருத்தன் அங்க போனான், ஒருத்தன் ஏன் அங்க போனான்? ஒரு ஆத்மா ஆபிரகாமின் மடிக்கு போயிடுச்சு, உள்ளான மனுஷன். ஒரு ஆத்மா பாதாளத்துக்கு போகுது. ஏன் போச்சு? இவன் நாம சேர்த்து எங்க போவோம்? 3வது கேள்வி, எங்க போவோம்? அப்ப பாதாளம் என்ன இடம்னு ஆண்டவர் சொல்றாரு. அது வேதனை. அந்த வேதனையில அவன் அவஸ்தைப்படும் போது, வேதனையில துடிக்கும் போது அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கறான் ஆபிரகாம். அப்ப பழைய ஏற்பாடு காலத்துல பாதாளமும் பரிதீசும் பக்கத்துல இருந்து நடுவுல ஒரு பிளப்பு மட்டும் இருந்தது, ஒரு கேப்.
இப்ப பார்த்தவன எங்க இருக்கிற ஆபிரகாம் தெரியுது அவனுக்கு. அவன் மடியில தன் வீட்டு வாசல்ல ஒருத்தன் இருந்தான் பத்தியா, பிச்சைக்காரன் ராசரு. யார் இருக்கிறத பார்த்தா இப்ப சொல்றான், என் தகப்பனே எவ்வளவு கூப்பிடுறான். அப்ப இவன் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்நியனா? இவனும் நம்மளுடைய பாஷையில பார்த்தா ஒரு கிறிஸ்தவன் தான். அன்னைக்கு ஏது கிறிஸ்தவன் கேட்காது, நம்ம இதுல பேசுறோம் இல்லையா? தேவனுடைய பிள்ளை தான். அதனாலதான் ஆபிரகாம் என்ன பண்ணான், தகப்பனேன்னு என கேட்டான். அவன் சுண்ட விரல்ல தண்ணியில தோய்த்து என் நாவ என்ன பண்ணுமா, எவ்வளவே திருப்தி இல்லாத இடம் பாதாளம். ரெண்டாவது என்ன கிடையாது. அதனாலதான் அந்த உலகத்துல வாழும்போது எல்லாவற்றையும் திருப்தி அடைஞ்சாதான் எங்க போவேன். அதான் சொல்றாங்கல்ல நிறைய பேர், அது பேயா அலைகிறான், நாயா அலைகிறான். ஏன்னா அவன் வாழ்க்கையில் என்ன கிடையாது, திருப்தி இல்லாத மடித்தவர்கள், தற்கொலை பண்ணி நம்ம இப்படி அலைகிறான்னு சொல்லுவாங்க. பாதாளம் என்ன பண்ற இடம், வேதனை நிறைஞ்ச இடம், இளைப்பாறுதல் இல்லாத இடம். எப்பேற்பட்ட இடம், நியாய தீர்ப்புக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிற இடம். எங்க போகக்கூடாது. அப்ப இங்க யார் போவாங்க? ஆபிரகாம் மடிக்கு யார் போவாங்க? 2 பேரும் மடிச்சாங்க. ஏன் இந்த 2 பேரை எழுதி வச்சிருக்கிறாங்க? ஒன்னு பாதாளம், ஒன்னு பரதீஸ். இப்ப எங்க போனோம் நாம? சொல்லுங்க, எங்கெங்க போனோம்? ஏங்க இன்னைக்கு வந்து உக்காந்துக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லையா? இருக்குதா? நிறைய பேருக்கு எரிச்சல், தூக்கத்துல எழுப்பி விட்டாங்க, தூக்க கூட விட மாட்டாங்க. சில பேர் அடிச்சு குடிச்சு என்ன பண்றது, போய் ஆகுதுமே என்ற கட்டாயத்துல வரா மாதிரி வராது. ஏன் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா அது ஒரு கொலை குற்றத்திற்கான தண்டனை உனக்கு தெரியுமா? பழைய ஏற்பாடுல இந்த நாளை அட்டன் ஆகாதவனுக்கு கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கட்டளை இருக்கு. புதிய ஏற்பாடுல நான் உன் கர்த்தர் என்பதற்கும் நான் உன்னை பரிசுத்த பண்ணுகிற தேவன் என்பதற்கு என் ஓய்வு நாள் ஆகிய அந்த ஓய்வு நாளை உனக்கு தந்தேன்னு சொல்ற. ஒரு வசனத்தை வாசிப்பார், எசேக்கியேல் 20:20 நினைக்கிறேன். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு பிரதான ஆசீர்வாதத்தை இந்த நாளில தேவன் உடன்படிக்கையாக உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த நாளை அசட்டை பண்ணி தேவனுடைய வார்த்தைய அலட்சியம் பண்ணுகிறவங்க ஒருவேளை சொல்லலாம், நான் அதை கொடுத்தேன், நான் இதை செய்தேன், நான் அப்படி பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனா இந்த பொருளால ஆத்மாவை மீட்க முடியவே முடியாது. ஆத்ம மீட்பு அருமையானது என்று சொல்லி சங்கீதம் 49:9 இருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த ஆத்மா பரதீசுக்கு போவோமா, பாதாளத்துக்கு போவோமா? எங்க போவோம்? பாட்டு மட்டும் பாடும், பரலோகமே என் சொந்தமே என்று என்னைக்கு ஆயிருப்போம்? எப்ப பார்ப்போம்? பார்ப்போமா? பார்க்க மாட்டோமா? எப்போ? இந்த ஆத்மா பரதேசுக்கு போகுமா, பாதாளத்துக்கு போகுமா? பாதாளத்துக்கு போறவன் எப்படியா பரவத்தை பாப்பா? ஆபிரகாம் மடியன்ற பரதேசுக்கு போறவன்னா இலைப்பாறுதல் அடைவான். அவனுக்கு எங்க தவணை கொடுக்கப்படுது, கொஞ்ச நாள் இருங்க, எல்லாம் நிறைவாகட்டும்,
இவங்களுக்கு ஏற்ற பலனும் பரிசும் பரலோகத்துல காத்து. பாதாளத்துல என்ன காத்திருக்க? வேதனை தான். அங்க திருப்தியே கிடையாது. கடைசி வரலாம் எப்படி வாழ முடியாது? இப்ப இந்த பூலோகத்துல கொஞ்சம் இருந்தா கூட சாப்பிட்டு கொஞ்சம் திருப்தியா போறோம். ஆனா பரலோகத்துல என்ன கிடையாது? பாதாளத்துல திருப்தியா கிடையாது. திருப்தி இல்லாத ஒரு இடம் தான் பாதாளம். ஆனா அங்க போகக்கூடாதுன்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா ஏன் ஒருத்தன் போனா ஏன் ஒருத்தங்க போலன்றது தான் இந்த லூக்கால கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரு பெரிய பாடம். அல்லேலூயா. இது நமக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தம். இன்னைக்கு ஒரு நல்ல சங்கீதம் தான். ஆனா அந்த சங்கீதத்துல நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல பாடங்கள் நிறைய இருக்கு. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நீ செய்த அத்தனை பாவங்களும் ஞானஸ்தானத்தோடு கூட அதை மூடப்பட்டுச்சா? இப்ப பழைய மனுஷன் செத்துட்டான், இயேசுவோட கூடவே மரித்தா, அடக்கம் பண்ணப்பட்டா, உயிர் தெரிஞ்சுட்டான். ஞானஸ்தானம் என்னங்க? மரித்தல், அடக்கம் பண்ணுதல், உயிர் தெரிதல். இயேசுவோடு கூட மரித்திருந்தா இயேசுவோடு கூட உயிர்ப்பிக்கப்படுவோம் இல்லையா? இப்ப உயிர் தெரிந்தவர்கள் நாம ஒரு காரியம் மரித்துட்டோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறான். எல்லா பாவமும் நம்ம செய்த அத்தனை பாவமும் ஞானஸ்தானத்தோடு கூட முடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு செய்யற பாவங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டா, அதுக்கப்புறம் செய்யறது தான் ரொம்ப அயோக்கியத்தான். அநியாயம் எல்லாம் எங்க இருக்குது? நிறைய. ஞானஸ்தானம் எடுத்துக்கு முன்ன கூட பரவாயில்ல போகுது, எடுத்த பிறகு நம்ம ஆளுங்க பண்றது பத்தினா சொல்லவே முடியாது. அறியாதவங்களுக்கு சில அடி, அறிஞ்சவங்களுக்கு பல அடி. நமக்கெல்லாம் நிறைய அடிக்குது. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு வளர்ச்சி. ஒரு குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தவங்களை யாருன்னு சொல்றாங்க? அப்ப ஒரு குழந்தைக்கு வளர்ச்சி 25 ஆண்டுகள் சொல்லப்பட்டது. ஒரு பூரண வளர்ச்சிக்கு என்ன சொல்றாங்க? அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீ வளர்ந்த வளர்ச்சி தான் உன்னை பரதீசுக்கு கொண்டு போகுதா பாதாளத்துக்கு கொண்டு போகுதா என்பது தீர்மானிக்கும். ஞானஸ்தானத்திற்கு பிறகும் பாவமும் அயோக்கியத்தனமும் அநியாயமும் அக்கிரமும் அதிலேயே நீ ஊறி வளர்ந்தீங்கன்னா உள்ளான மனுஷன் பாவ சரீரத்துல வளருவான். எதுல வளருவான்? ஆமா, இன்னைக்கு மோசடி, இன்னைக்கு கசப்பு, வைராக்கியம், இன்னைக்கு தேவனுடைய ஆவிக்கு பிடிக்காத அத்தனை காரியங்களும் அழிவுக்குரியதான காரியங்கள்னா இந்த சரீரம் எப்படி வளரும்னா பாவ சரீரமா வளரும். என்ன சரீரமா வளரும்? பாவ சரீரம் பாதாளத்துக்கும் பரிசுத்தமான சரீரம் பரதீசுக்கும் போகும். இப்ப நம்ம எதுக்கு? அதனாலதான் சபைக்கு ஏன் சபை தெரியுமா? உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கும் என்னை பரிசுத்தப்படுவதற்கும் சபையை தேவன் பூமியில் வைத்திருக்கு. உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஓய்வு நாட்களை நான் உங்களுக்கு தந்திருக்கேன்னு சொல்றேன். அப்ப இந்த வாரம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிருப்போம்? பாவமே செய்யாத பரிசுத்தவானும், இயேசுவின் வார்த்தை ஒரு புள்ளி கூட தவறாம கீழ்ப்படிந்த ஆளு யார் தான் நம்ம? அப்ப ஞானஸ்தானம் எடுத்தா எடுத்தமா? அப்ப பாதாளத்துக்கு நீ போக கூடாதுன்றது தான் சொல்றாரு 1 யோவான் 1:9. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து. அப்ப ஒவ்வொரு வாரமும் என்னதான் பண்ற? எதுதான் வந்தான்? பரிசுத்தம் அடைவதற்காக.
அப்ப பாவம் என்ன கரைப்படுத்தி வச்சுக்குது, பாவம் என்ன தீட்டாக்கி வச்சிருக்கு, பாவம் என்னை பார்க்க முடியாதபடிக்கு அருவருப்பா மாற்றி வச்சிருக்கு. இப்ப நான் யாரை சந்திக்கணும்? அப்ப தேவன் பரிசுத்தர். இப்ப நான் என்னவா ஆகணும்? அப்ப எதற்காகத்தான் தன் குமாரன் அனுப்பினார்? ஏன் அவர் ரத்தத்தை சிந்தினார்னா என்னை கழுவி சுத்திகரிக்கதான். அப்ப தேவ வசனம் என்னை பரிசுத்தப்படுத்தும், இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கும். அப்ப சுத்திகரிப்பின் மூலமாக ஒரு பரிசுத்தத்தை பெற்று இயேசுவை போலவே சாயலை பெற்று தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைய பரிசுத்த நாளாக தேவன் எனக்கும் உனக்கும் கொடுத்தார். அப்ப இந்த சத்தியத்தை அறிஞ்சவன் ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணவே மாட்டான். ஹலோ ஹலோ நான் சொல்றேன், சில நேரங்கள் வர முடியலன்னா வேற எங்கேயோ வெளியே இருக்கிற, போக முடியல, இங்க வர முடியாது, ரொம்ப தூரத்துல இருக்கிற, எங்கேயாவது பக்கத்துல இருந்தா ஒரு சர்ச்சுக்கு போயிடு. அதனால எப்பவுமே போய்க்கினா நான் அந்த சர்ச்சுக்கு போனேன், அந்த சர்ச்சுக்கு போனேன்னு சரி, உன் பங்கு எங்கேயோ அங்கதான். சில பிரச்சனைகள் வரும்போது தான் தெரியும் அவங்களுக்கு பங்குன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ சொல்றாங்கல்ல, ஒரு கிரிமினல் கேஸ் ஆகி போச்சு, நான் அந்த ஸ்டேஷன் தான், அந்த ஸ்டேஷன் தாங்க உங்களுக்கு, இந்த ஸ்டேஷன் இல்லைங்கன்றா மாதிரி ஆகி அவங்க தான் ஜபிக்கிறாங்களே, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நான், இவர் பார்த்துக்குவாருன்னு அவங்க 2 பேரும் விட்டாங்கன்னு வைய, நடுக்கடல்ல தான் பிரச்சனையே. பிரச்சனை எப்போ? ஞானஸ்தானம் எடுத்தோன்னு வராது பிரச்சனை, படகு எங்க போகும்போது தான் பிரச்சனை. நீ படகுலயே இருக்க முடியாது, படகுல இருந்து கீழே தண்ணீரை குதிக்கவும் முடியாது, எப்படியாப்பட்ட நிலையை உண்டாக்கிட்டு வருது. அப்பதான் தோணும் ஆண்டவரே என்ன ரட்சியும். அன்னைக்கு துணை நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குதான் ஒரு ஐக்கியத்தை சபையா கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த சபை ஒவ்வொருத்தருக்காகவும் ஊக்கமா ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? ஏன்னா அந்த பணக்காரன் பாதாளத்துல கஷ்டப்பட்டு சொன்னா, எனக்கு 5 சகோதரர்கள் பூமியில இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? அவங்க எங்க வந்துடக்கூடாது, நான் இருக்கிறது பாதாளத்துக்கு வரக்கூடாது. அதனால லாசருவை அனுப்பி என்ன பண்ணுங்க. ஆனா அவன் என்ன சொல்லிட்டான்? ஆபிரகாம், மோசையும் தீர்க்கதரிசிகள் அங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்றதுக்கு கேட்கட்டான். லாஸ்டரெல்லாம் போய் சொன்னா கூட கேட்க மாட்டான். 2வது லாஸ்டரை அனுப்ப முடியாது. நீ இருக்கிற இடத்துக்கும் இங்க இருக்கிற இடத்துக்கும் ஒரு பிளவுகள் இருக்கு. அங்க இருக்கிறவங்க இங்க வர முடியாது, இங்க இருக்கிறவங்க அங்க போக முடியாது, எங்கதான் இருக்கணும். இப்ப இயேசு மரித்த பிறகு அந்த பாதாளம் அங்க இருக்கு, பரதேசம் 3ஆம் வானத்துக்கு போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? இப்ப பாதாளம் எங்க இருக்கு? இது எப்பேற்பட்ட இடம்? இந்த பாதாளின் வல்லமைக்கு விடுவிக்காக இயேசுவால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசு யாருன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை தான். இந்த வார்த்தை தான் உன்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த வார்த்தை தான் எல்லா பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்கும். இந்த வார்த்தை தான் உன்னை பரிசுத்தப்படுத்தி மென்மேலும் உன்னை பரிசுத்தத்துல வளர செய்யும். பாதாள வல்லமைக்கு தப்புவிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த வார்த்தைக்கு தான் உண்டு. அல்லேலூயா. நன்றியோட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. பல காரியங்கள் பேசலாம், ஆனா இன்னைக்கு பேசுறதுக்கு இது மட்டும் நமக்கு நேரம் எடுக்கணும் முடியாது. இன்னொரு முறை இந்த ஆத்மா குறித்து நிச்சயமா பேசுவோம். ஏன்னா பேசணும்னு சொல்லின்னு வராரு, பேசுவோம். அல்லேலூயா. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன பண்ணலன்னா, இன்னைக்கு ஆவி தெரியல, ஆத்மா தெரியல. இப்போ இருதயம் என்ன, எந்த இருதயத்தை சொல்றோம் நம்ம? இருதயம் என்ன? இதெல்லாம் சர்வசாதாரண கிறிஸ்துவ வட்டாரத்தில் பேசப்படுறதுதான் இல்லையா? இந்த இருதயம் என்ன? இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? இந்த இருதயம் எப்படி இருக்குதான்? இவர் எந்த இருதயத்தை சொல்றாரு? எது இருதயம்னு சொல்றாரு? யாராவது ஒரு ஊழியக்காரனை விட்டுட்டு அப்படி உக்காந்துக்கலான்னு பாக்குறேன். அப்பயாவது பதில் சொல்லுவீங்களான்னு நான் தெரியும். சொல்லுங்க.
ஆத்மா, 3 காரியம்: மனம், சித்தம், உணர்ச்சி. ஆவியில ஒரு காரியம் மனசாட்சி. மனம், சித்தம், உணர்ச்சி, மனசாட்சி. இதுதான் இருதயம். எத்தனை காரியம்? இந்த 4 காரியம் தான். அதான் உன் இருதயமே உன்னை குற்றவாளியாக தீர்க்குமானால் இருதயத்தை பார்க்கிற தேவன். அப்ப இந்த இருதயம் என்ன பண்ணுது? ஏன்னா இருதயத்துல தான் மனசாட்சி என்ற பகுதி இருக்கு. இந்த மனசாட்சி தான் நம்மள செய்து சரியா தப்பான்றது நியாயம் இருக்குது. எது? இதுதான். திறமையில பேசி மற்றவங்கிட்ட வாயை அடைச்சாலும் இந்த இருதயத்தை அடைக்க நம்மளால முடியாது. இந்த இருதயம் அதை நம்ம கிட்ட இடைப்பெற்று நேரும். இந்த மனசாட்சினால அந்த தொல்லை தாங்க முடியாம செத்து போனவனா இருக்கிறான். அவனே போய் தான் செய்த தப்பை ஒத்துக்கணும் தண்டனை பெற்றவனா தான் இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா மனசாட்சி என்பது ஆவியில இருக்கிற ஒரு பகுதி, 3 ஆத்துமால இருக்கிற ஒரு பகுதி, 4 சேர்த்தா தான் நம்ம சொல்ற வேதத்தை சொல்ற இருதயம் என்ற பகுதி. அல்லேலூயா. நன்றியோட நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சரி, சாட்சி நேரம். சாட்சி இருந்தா சாட்சியை சொல்றதுக்கு நேரம் இருக்கமா? வாங்க, சாட்சி இருக்கா? ஆண்டு துவக்கத்துல இருந்து இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து காலத்துல அநேக உதவிகளை செய்துள்ளார். அதற்காக பிள்ளைகளுக்கு அநேக பலவீனங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. டிவிஷன் தொடர்ந்து இப்போ பிள்ளைகள் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாசமா இருமல் சளி நிறைய இருந்தது. போறதுக்கு முன்னாடி இருந்தது. நான் செவி பண்ணிட்டு போனேன். டூருக்கு போயிட்டு வந்து சொல்லிட்டு கொஞ்சம் ஹெவியா ஆயிடுச்சு. எனக்கு இருமல் வந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஒரு 2 மாசம் 3 மாசம் அது நிலைச்சி. அதனால நம்ம அதை இதுவே பண்ண முடியாது. சளியும் அதிகமா இருக்கும், இருமலும் அதிகமா இருக்கும். ஒரு வாரம் ஜெபம் பண்ண நானும் ஜெபம் பண்ணேன். எனக்கு இந்த இருமல் எனக்கு இருந்துடணும், சளி எனக்கு இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். தேவன் பூரண சுத்தத்தை கொடுத்தா. அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி. வாங்க வாங்க வாங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ். என்னம்மா? நெஞ்சு வலி அதிகமா எனக்கு வலி அதிகமா இருந்துச்சுனால கவனமா போறாரா எடுக்கலாமா எடுக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப என்னால முடியல. ஆனா ஜவம் பண்ண வழி எனக்கு அந்த வழி அப்படின்னு நினைச்சு
ஆனால் நேற்றுலாம் மூச்சுக்கு வழி இருந்துதான். ஆனால் அந்த ரசப்பா நாங்கள் எழுதணும் சொல்லணும். என்னால் ரொம்ப பலவீனமாக உதவுறாங்க. நீங்கள் தான் என்னை கொண்டு வரணும். தேவ ஆலயத்தை நான் கொண்டு வந்து வேலையை செய்ய தேவன் பலன் சொல்லுவேன் பலன் வந்து நான் ஒரு பலன் தான் ஒவ்வொரு நாளும் நடக்குது. ரொம்ப பலவீனம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பலவீனமாக இருக்குது. ஆனால் அவர் தான் அந்த பலத்தினால நான் நடத்துறாரு. என் பலன் சொல்லிதான் ஒன்றுமே இல்லை. அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஆனால் அவர் பலன் தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் தாங்கி நடத்தி சுமந்து ஏந்தி தப்பு விட்டு எல்லாம் சத்துரு மத்தியில் நான் மனுஷன் கீழே பிடித்தம் அந்த இடத்துலலாம் என்னை விலைக்கு பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நான் நடத்தி என்னை கண்மணி போவான்னு நான் பாதுகாத்து சுமந்து வருவேன். தேவனுக்கு கொடாம கொஞ்சம் நன்றி சொல்றது. இது சரி, தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் சொல்கிறோம். தேவன் தாமே மாத வாக்குத்தத்தின் பிரகாரம் தேவன் உதவி செய்ய உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார். மற்ற பாராட்டின அத்தனை கழிவுக்காகவும் சொல்கிறோம். அதுக்கு முதலில் நாளுக்கு நல்லிடத்தில் தேவனுக்கு திறனாக இருந்தார். மற்றது மட்டும் நடத்தி நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க எங்களையும் நடத்தி கொண்டு இருக்கிற, நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், பலவீனத்துல நான் பலனா இருக்கிறேன். பலவீனத்துல நான் பலனா இருக்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு முறையும் பாருங்க இருக்குது பலவீனத்தின் பற்றி. நேத்தம் ஒரு மீட்டிங்கு, அதில் பங்கெடுக்க கிருபை தந்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட அந்த மீட்டிங் முடிஞ்சு திருப்பி நாங்கள் வீட்டுக்கு வந்து திருப்பி காலையில் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து வருகிறதற்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனால் கூட மனசு படப்படப்படன்னு அடிச்சுக்கோங்க. மெதுவாக போகலான்னு பார்த்தா கூட கிளம்புற நேரம் அப்படியா இருந்ததுனால வேகமாக வரும். தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் எங்களை சுகபத்திரமா நடத்தி கொண்டு வர கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் நான் நன்றி சொல்றேன். இந்த பலவீனத்தை காரணம் காட்டி எந்த கூடுகையும் நிற்க விடாதபடிக்கு கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறாரு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். சசிகலா என்றவங்களுக்கு நம்ம சபையில் இருந்தாங்க. இந்த சபை வந்ததுக்கு அவங்களும் ஒரு காரணம். 2 பேர். முதல்ல ஒரு காரணம், ஒன்று அந்த இறந்து போன கோவி, 2வது சம்பூர்ணமா அவங்க ராஜாராம். 2 பேரும் தான் ஃபோன் பண்ணி இந்த இடத்துல இருக்கு வாங்கன்னு சொல்லி முயற்சி பண்ணி இந்த சபை தேவசேனை சபை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இவங்க ஒரு காரணமா இருந்தாங்க. முதல்ல இருந்த விசுவாசிகளாகவும் இருந்தாங்க. இப்போ அவங்க திண்டிவனம் போயிட்டாங்க. அங்கேருந்து வர முடியலனாலும் நம்மோட கூட தொடர்பில் தான் இருக்கிறேன். 2வது அவர் மரித்தார். அந்த மரணத்துக்கு போயிட்டு வந்தோம். இப்போ நினைவு நாள் 20ஆம் தேதி நடந்து போக முடியல. ஆனால் என் மனசில் ஒரு எண்ணத்தை தேவன் கொடுத்தார். இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, வருமானம் வரத்தக்கதான அளவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைகள் 2ம் இல்லைன்னா 100 நாள் வேலைக்கு அப்படி போய் தான் அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறாங்க. ஒரு முறை சொல்கிறாங்க, இது போல் பிள்ளைகளுடைய அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் வாடகை கட்டுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏதாவது உதவி செய்யலாம் சபை என்ற நிலையில தான் பேசினேன். கொஞ்சம் பேர் நல்லா கொடுத்தாங்க. அவங்க 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதிக்குள்ளே 3 நாள் நம்ம மீட்டிங் வைக்க போகிறோம். அதில் ஒரு நாள் அவங்கள வர சொல்லலாம்னு இருக்கிறேன். ஏன்னா 3ஆம் தேதி குட் ஃப்ரைடேன்னா அவங்க சபைக்கு போகிறவங்க, சபையில் ஊழியமும் செய்கிறவங்க அந்த வெள்ளிக்கிழமை வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னா புதன்கிழமையாவது வியாழக்கிழமையாவது அவங்க 2 நாள் ஏதாவது ஒரு நாள் வர சொல்லி அன்னைக்கு சேகரித்த காணிக்கைகளை அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த 20ஆம் தேதி போயிருந்தானா கொடுத்துருப்பேன். ஆனால் அதை வர சொல்லி கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதை நான் உங்களிடத்துல முதல்ல சொல்லிடுறேன். இன்னும் யாருக்காவது கொடுக்கணுன்ற
இந்த காரியங்கள் இருக்குன்னா கொடுக்காதவங்க நிச்சயமா தாங்க. ஏன்னா இது நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், கட்டாயம் எல்லாரும் கேட்பேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சபைக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. விசுவாச குடும்பத்தை தாங்கக்கூடிய, விதவைகளை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு சபைக்கு இருக்கு. நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிகளை நம்ம செய்வோம். இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்காங்க. ஏன்னா இதை நம்ம செய்யணும். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இதை செய்வோம். ரெண்டாவது இன்னொரு காரியம் இருக்கு. வாரம் வாரம் புதன்கிழமை நடக்கிற அந்த பாஸ்டிங் ப்ரேயர் உண்மையில நான் சொல்றேன், மிக ஆசீர்வாதமா இருக்கு. நிறைய வார்த்தைகள் வெளிப்படுது. அந்த ஜெப குறிப்பு ஒரு பெரிய பரிசுத்தத்துக்கு நேரா நம்மளை வழி நடத்தும் என்பதுல எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. அதில் பங்கெடுத்துங்க. ரெண்டாவது, நம்ம அந்த 1ஆம் தேதி புதன், 2 வியாழன், 3 வெள்ளி, குட் ஃப்ரைடே, இந்த 3 நாளும் ஆகாரத்தை நம்ம தரோம். புதன் வியாழன் நமக்கு கொடுத்தாலும் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஜனங்கள் அதிகமாக வர்றதுனால எந்த வீடும் செய்து கொடுக்குது, ஒரு வீட்டின் மேலே அதை பொறுப்பு வைக்க முடியாது. ஏன்னா ஒரு 40-50 பேராவது வருவாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு 5 பேருன்னா கூட ஒரு அளவுக்கு என்ன பண்ண முடியும், செய்து கொண்டு வர முடியும். இப்போ 40 பேர் மேலே இருந்ததுன்னா முடியாது. அதை ஆர்டர் பண்ணி தான் ஆகும். இதை நான் வெளியே போய் யார்கிட்டையும் கேட்க முடியாது. கேட்டால் நிச்சயமாக தருவாங்க. ஆனால் அது எனக்கு சரியாக படலை. இதெல்லாம் நான் கேட்கல யார்கிட்டையும். நாம தான் ஒரு சகோதரன் அதுக்குரிய காணிக்கையை ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. நாம தான் ஏன்னா கேட்குறாரு, இப்போதான் இது காணி கேட்குறாரு, ரெண்டாவது இது காணி கேட்குறாரு நினைக்காம சபையினுடைய காரியத்தை நம்ம செய்து தான் ஆகணும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்யாமல் இல்லை. இது நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நாம் ஒன்று சேருகிற காரியம். இதற்கு நெகேமியா சொன்ன மாதிரி எழுந்து கட்டுவோம் வாருங்கன்னு சொன்ன மாதிரி சபை தான் இதுக்கு கை கொடுக்கணும். இதில் பங்கெடுத்துங்க. கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க எப்பவுமே கம்பல்சரி கிடையாது, தாராளமாக மனசோடு கொடுங்க, செய்வோம். நடுவில் அது எல்லாம் ஜனங்களை கேட்போம். இப்போ இது வரையிலும் இந்த பாஸ்டிங் ப்ரேயரில் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றாங்க. குட் ஃப்ரைடே சில போன மாதம் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நான்வெஜ் எல்லாம் வேணாம் வெஜிடேரியன் கொடுங்கன்னாங்க. இந்த வாரமாக ஞாயிற்றுக்கிழமை அதை கேட்பேன். அல்லேலூயா. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து எல்லாரும் ஒருமித்து என்ன கருத்து சொல்கிறாங்களோ அது மாதிரி நம்ம செய்வோம். கர்த்தர் இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதி. அல்லேலூயா. நன்றிகளோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரி, அடுத்த வாரம் குருத்து ஞாயிறு தான். இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? ஓசன்னா பாடிடலாம். அல்லேலூயா. என்ன பண்ணலாம்? ஓசன்னா பாடுவோம். பாடிடுவோமா? சரி. நான் தான் சொல்லிட்டேன். திருப்பியும் இது ஒரு சத்தியத்தை திரும்ப 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 சொல்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா வரலாம், வரலன்னா பரவாயில்ல, லேட்டா வரலாம் அப்படியெல்லாம் கிடையாது. தேவன் உனக்கு கொடுத்த நாள் அது. தேவன் உனக்கு கொடுத்த நாள் அது. எசேக்கியேல் மீண்டுமா இந்த 20வது அதிகாரத்தை எடுங்க. உணர் வசனத்தை நான் உனக்கு காட்டுறேன். இருபது 12 வாசிங்க. 12 எசேக்கியேல். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களையும். யாருக்கு? ஏன் நீ பரிசுத்தம் அடையிறியோ நீ அசுத்தமா போறியோ சொல்ல வேண்டியது என் வேலை. நான் சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன். கவனிச்சு பாருங்க, நான் எப்பவுமே இப்படிதான் சொல்றேன்.
5 பேர் வந்தாலும் நடத்துகிறேன், 50 பேர் வந்தாலும் நடத்துகிறேன். ஆளுக்கு ஒன்றும் நான் பேசுறது கிடையாது, இருக்குதான் நான் பேசுகிறேன். என் கடமையை நான் செய்கிறேன். அல்லேலூயா. ஆனால் உங்கள் கடமைகளை நீங்கள் சரியாக செய்யுங்க. அது உங்களுக்கு தான் நல்லது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் தடை எங்க ஆகுதுன்னா, இழப்பும் நஷ்டங்களும் எதனால வருது, ஏன் முன்னேற முடியாத தடைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்க ஏசாயா 58:13 நீங்க வாசித்தா தெரியும். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகி யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். எங்க ஏறி இருக்க பண்ணுவாரு? ஒரு தீர்மானம் எடுத்துக்க. அந்த நாளை நீ சரியா ஆசரிக்க உன்னை அர்ப்பணிப்பாயானால் அன்னைக்கு உன் ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற தடைகள் அன்னையோடு கூட ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். நிறைய சபைகளை நீங்க பார்க்கலாம், பாஸ்ட் கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு, எல்லாம் நடத்திட்டு பிறகு வருவாங்க. அவங்க ஜபத்துல இருந்து வருவாங்க, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இது சின்ன சபையா இருக்குன்னா நான் லேட்டாலாம் வர்றதில்லை. நானே முன்ன எங்க வரேன். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து நான் எல்லாத்தையும் இருந்து பங்கெடுக்கிறேன். சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு நீ கொஞ்சம் ஜபம் நடத்துங்க, நீ ஒரு பாடல் நடத்துங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லலாம். ஆனா நான் யாருன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா நானே சபைக்கு முன் மாதிரியா இருக்க வந்துதான் வரேன். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் விடலை. எவ்வளோ தேவைகள், எவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு இருந்தாலும் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருந்து என்னை நடத்துறார் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி தான். நீங்க ஆசீர்வாதமா நீ நல்லா இருந்தா தாங்க சபைக்கு ஏதாவது செய்ய முடியும். வந்தது வந்தபடியா போயின்னு இருக்குமானா என்ன பண்ண முடியாது. ஆசை தான் இருக்கும், கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. அப்ப நீங்க மென்மேலும் மேல வரணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அநேக ஜனங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். மாத்திரமல்ல, இன்னைக்கு வருகை இருந்தாலும் இன்னைக்கு இயேசுவை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கு. அதுக்கு வழிதான் சபை. சபை அனந்த ஞானம், தேவனுடைய ரகசியம், தேவனுடைய தீர்மானம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆலயம் இருந்தது, சபை கிடையாது. அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டுல சபையை தேவன் உருவாக்கி கொடுத்தார். ரைஜலா. அல்லேலூயா. இதை நீங்க மனசுல வச்சுக்கின்னு செயல்படுங்க. கர்த்தருடைய ஊழியத்துல எல்லாத்திலும் பங்கெடுங்க. கர்த்தருடைய காரியத்துல உதவி செய்யுங்க. கொடுக்கறது ஒரு ஊழியம்தான், தாங்குவது ஒரு ஊழியம்தான். எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு வகையில நம்ம பங்கெடுப்போம். கர்த்தர் நிச்சயமா அவங்களை ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 7:12 நம்ம வாக்குத்தத்தம் பார்க்கிறோம்.